ஹாய் எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லேங்கிராஃபில் வந்து ஒரே ஒரு டூலை மட்டும் இன்டெகிரேட் பண்ணிட்டு, அது ஒரு ஃப்ளோவாகவே பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு குயிக்காக காட்டணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி ஒரு டூல் காலிங் எல்எல்எம்ன்ட்டு ஒரு நோடை கிரியேட் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கு ஒரே ஒரு டூலை மட்டும் செட் பண்ணிவிட்டு, அண்ட் இல்லாட்டி அது எண்ட் ஆகிற மாதிரிட்டு. ஸோ பேசிக்காக ஒரு சிம்பிளான ஒரு லேங்கிராஃப் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதை இன்னுமே நம்ம வந்து எப்படி இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இது கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட லேங்கிராஃப் ஸ்டுடியோன்ட்டு ஒன்று அவங்க ஓப்பன் சோர்ஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இனிமேல் டீட்டெயில்டாக எப்படி அந்த ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நோட்ஸ் அண்ட் அந்த எட்ஜஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகி எப்படி அதுக்குள்ளே ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாகவே அதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏஐயில் டீட்டெயில்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அட் த டேட் ஆஃப் ரெக்கார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் லேங்கிராஃப் ஸ்டுடியோவை வந்து நம்ம கூகுள் கொலாபில் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட லோக்கல் சிஸ்டமில் அதை ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, லைக் ஜஸ்ட் இந்த ஒரு கோடை மட்டும் எடுத்து நம்மளோட லோக்கல் சிஸ்டம் விஎஸ் கோடில் மட்டும் நம்ம இப்போ ஜஸ்ட் போட்டு வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் இந்த விஎஸ் கோடில் மட்டும் இந்த ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கோடு தான், பெருசாக எதுவுமே இல்லை. லைக் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் நோட் புக்கில், அதாவது இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்லை கூகுள் கொலாபை வச்சு உங்களால் இந்த லேங்கிராஃப் ஸ்டுடியோவில் ஒரு ஏஜென்ட்டாக அதை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைத்தன் ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு ஸ்டுடியோ அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா agent.py அப்படின்ற ஒரு ஃபைலை மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் எல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டூல் கண்டிஷன், டூல் நோட், சாட் கிராக் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த என்வாயன்மெண்ட் வேரியபிளை லோட் பண்ணுறதுக்கு மட்டும் லைக் load_.env அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ENV ஃபைலோட எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறோம்னா, லைக் இங்கே கிராக் ஏபிஐ கீன்ட்டு, ஸோ உங்ககிட்ட ஒரு ஏபிஐ கீ இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கோடில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் இங்கே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள்லேருந்து நம்ம இந்த கிராக் ஏபிஐ கீயை நம்ம எடுப்போம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்வாயன்மெண்ட் வேரியபிள்னா என்னன்னு தெரியலனா, அதுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் ஃபாஸ்ட் ஏபிஐ சீரிஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி இந்த ஐ பட்டன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த குயிக்காக இந்த மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக இது ஒன்றும் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அடிஷன்ட்டு ஒரு மெத்தட், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி ஒரு டிவிஷன், இந்த மாதிரி 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் 3 டூலாக இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டூல் மட்டும் இல்லாமல் நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா வெறும் மல்டிப்ளை அந்த டூல் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஆட் டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நான் wrap பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி லைக் LLM நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி பைண்ட் டூல்ஸில் இந்த இடத்துல நான் டூல்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ தட் இந்த ஃபுல் லிஸ்ட்டுமே எனக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ போன வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டாக கொடுத்து இங்கே மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஆல்ரெடி முன்னாடியே நம்ம லிஸ்ட்டாக கொடுத்ததுனால இந்த 3 டூல்ஸுமே இங்கே ஆக்சஸ் ஆகிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு சிஸ்டம் மெசேஜ் மட்டும் நான் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இது கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை தான். பட் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படிலாம் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு சிஸ்டம் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இனிமேல் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இனிமேல் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது உங்களுக்கு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து லைக் யுவர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் டாஸ்க் வித் ரைட்டிங் பெர்ஃபார்மிங் அரித்மெட்டிக் ஆன் செட் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நான் மேஜராக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் மெசேஜாக நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நேம் மட்டும் ரீநேம் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்வோக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மெசேஜை மட்டும் நான் இங்கே அப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் மெசேஜஸ் நம்ம போன வீடியோ அதை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அந்த சிஸ்டம் மெசேஜ் மட்டும் அடிஷ்னலாக இங்கே ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேறு இன்னும் பெருசாக இல்லை. அதே மாதிரி ஸ்டேட் கிராஃபை டிஃபைன் பண்ணி இந்த இடத்துல நேம் மட்டும் நம்ம இங்கே அசிஸ்டன்ட் கொடுத்துருந்தாலும் இங்கே அசிஸ்டன்ட், அதே மாதிரி டூல்ஸ், அதே மாதிரி டூல் நோட இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அசிஸ்டன்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆட் கண்டிஷனல் எட்ஜில் இந்த அசிஸ்டன்ட்டை கொடுத்துட்டு அந்த டூல்ஸ் கண்டிஷன், அதாவது அந்த லேங்கிராஃப்லேருந்து நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற அந்த டூல்ஸ் கண்டிஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு எட்ஜா லைக் டூல்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் மட்டும் இங்கே கொடுப்போம். போன கிராஃபில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டூல்ஸ்ன்னு கொடுத்து எண்டுன்னு கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கான்வர்சேஷனை நம்ம வந்து அந்த லூப்பில் போக விட்டே இருப்போம். ஸோ அதனால டூல்ஸ்ன்னு கொடுத்து திருப்பி அசிஸ்டன்ட்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அது இனிமேல் நான் உங்களுக்கு கிராஃபிக்கலாக காட்டினா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் வரும். இப்போ பிஃபோர் லேங்கிராஃப் ஸ்டுடியோவை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் மட்டும் தேவை. அதாவது langgraph.json அப்படின்ற ஒரு ஃபைல் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஜேசன்னா என்னன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா மேபி அந்த ஒரு வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இது ஃபாலோ ஆகும். நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது கிராஃப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு கீ இருக்கும். அந்த கீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நாங்கள் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் நேம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், agent.py அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் இங்கே agent.pyன்னு கொடுத்துட்டு இது ஒரு கிராஃப் அப்படின்ற ஒரு கோலன் வச்சு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ஆட் பண்ணாலும் இங்கே அப்படி தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு சும்மா ஒரு கமா போட்டுட்டு இந்த இடத்துல ஏஜென்ட்டுக்கு பதிலாக நான் வந்து லைக் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன், agent 1 to 3 அப்படின்னு கொடுத்துட்டு. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 to 3 அப்படின்ற ஒரு பைத்தன் ஃபைல் இருந்துச்சுன்னா நான் இங்கே கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம்.
பட் இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் என்கிட்ட ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. பட் உங்ககிட்ட மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதையுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள்ன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராக் ஏபிஐ கீ இல்லை சாட் ஜிபிடிலேருந்து ஏதாவது ஒரு ஏபிஐ கீ இருந்துச்சுன்னா அது எல்லாமே லைக் இந்த .envன்ற இந்த ஃபைலுக்குள்ள நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த ஃபைலோட பார்த்து மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைத்தன் வெர்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட பைத்தன் வெர்ஷன் பேசிக்காக லைக் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.11 நம்ம எல்லா பேக்கேஜஸும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் இது கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த requirement.txt ஃபைலை நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் டிபெண்ட் ஆகிட்டு இந்த வந்து அதாவது இந்த langgraph.json ஃபைல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக கால் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து பெருசாக நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணோன்ட்டு இல்லை. ஒன்று என்னன்னா இந்த ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் அதில் இந்த langgraph ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த langgraph ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். லைக் இது வந்து ஜஸ்ட் ஒரு பைத்தன் பேக்கேஜ் தான். ஸோ சின்ஸ் நான் என்னோட சிஸ்டமில் யூவி யூஸ் பண்ணுறதுனால நான் யூவி வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக யூவி ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா langgraph CLI அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நேம் இருக்கும். அதுக்குள்ளே இன்மெமரி அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் கொடுத்தோன்னே இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால இந்த டக்குன்னு ஆச்சு. பட் உங்களோட கேஸில் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள் சிஸ்டமில் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டமில் எந்த பாத்தில் இந்த langgraph.json நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத்துக்கு நீங்கள் நேவிகேட் ஆகிக்கோங்க. ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டுடியோன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் இதுக்குள்ளே நேவிகேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே தான் எனக்கு இந்த langgraph.json ஃபைல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த langgraph ஸ்டுடியோவை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். லைக் langgraph dev அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேஸ் URL இருக்கும். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நான் வந்து ரீடைரக்ட் பண்ணி என்னோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இந்த langgraph ஸ்டுடியோ வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வார்னிங் மட்டும் காட்டும். அது மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த இடத்துல நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் இப்போ ஃபாஸ்ட் API இல்லை ஸ்ட்ரீம்லிட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா URL பார்த்தீங்கன்னா லைக் ஒன்றா லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு ஒரு போர்ட் நம்பர் இல்லாட்டி 127.0.0.1 கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ரன் ஆகிருக்கும். பட் இந்த langgraph ஸ்டுடியோவை நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமைனோடவே நமக்கு மேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் உங்கள் லோக்கல்லையும் நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த சர்வர்லையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து அவங்களோட அந்த க்ளவுட் API கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஃப்ரீ ரிசோர்ஸ் மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு குயிக் ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன் இந்த langgraph ஸ்டுடியோவை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ன்றது. ஸோ கிராஃப் வந்து நம்ம லைக் இந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ன்ட்டு. பட் இதில் இனிமேல் நமக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல அந்த கிராஃபை ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் அந்த எந்த இடத்துலேருந்து நம்ம கிராஃபை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சாட்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சாட் ஜிபிடி மாதிரி தான். பட் நமக்கு இது பெருசாக தேவைப்படாது. நம்ம இது ரொம்ப பேசிக் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபுல்லாமே கிராஃபை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கிராஃபில் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் மெசேஜஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் மெசேஜ்னு இருக்கும். இது கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமன் AI சிஸ்டம் அந்த மாதிரி நிறையவே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் AI மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்டை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை அந்த ஏஐலேருந்து வர ரெஸ்பான்ஸை நீங்கள் திருப்பி இங்கே ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அதேமாதிரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதேமாதிரி டூல் ஃபங்க்ஷன்ஸ் இது பற்றிலாம் நமக்கு இப்போதைக்கு வரி பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கிராஃபை மட்டும் நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மல்டிப்ளை மாதிரி கேட்போம். லைக் வாட் இஸ் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு டைம்ஸ் இந்த நம்பர் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சப்மிட்னு கொடுப்போம். சப்மிட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு எல்லாமே இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் அதாவது நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோமோ அது வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட்ன்ற இந்த நோடு இன்வோக் ஆயிடுச்சு. இது ஆனதுக்கப்புறம் நமக்கு அசிஸ்டன்ட்ன்ற இந்த நோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்புட் பேராமீட்டர்ஸ் தேவை. அண்ட் அதுவுமே ப்ராப்பராக நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. கொடுத்தக்கப்புறம் தான் இந்த டூல்ஸ் இங்கே கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே அண்ட் இந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு டூலான ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை அப்படின்ற அந்த ஒரு டூலை கால் பண்ணி அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக அது 2 மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இனிமேல் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எப்படி இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் டேரெக்டாக வந்துருச்சு. பட் இது இல்லாமல் நீங்கள் இது இன்ட்ரப்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ பிஃபோர் அந்த ஒரு டூலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹியூமன் இந்த லூப் மாதிரி இது கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது அந்த ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல ரன் ஆகிற மாதிரிட்டு. ஸோ இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் கொடுத்து நம்ம திருப்பி வேறு கொஸ்டின் கேட்போம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆடுன்ட்டே சும்மா கொடுப்போம். சும்மா இந்த ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு வித் இந்த நம்பர் அப்படின்னு கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி இப்போ திருப்பி சப்மிட்னு கொடுப்போம். ஸோ சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் போயாச்சு. அசிஸ்டன்ட்லேருந்து எனக்கு வந்து அந்த 2 ஆட்ரிபியூட் எடுத்து கொடுத்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரிசல்ட் ஆகலை. இங்கே கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டூல் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கொடுக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதை ஜஸ்ட் டைம் எடுத்து எனக்கு இங்கே வந்து ரன் ஆகி கொடுத்துச்சு. ஸோ இது சம்மிஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. ஸோ பேசிக்காக இதெல்லாம் எங்கே நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ உங்களால் ஃபுல் ஆட்டோமேஷனாக நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சில இடத்துல நமக்கு வந்து அந்த ஹியூமன் இந்த லூப் இருந்தால் மட்டும்தான் இனிமே பெட்டராக இருக்கும். ஸோ இனிமேல் கிரிட்டிக்கலான டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்டரப்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே லாங்க்ராஃப் ஸ்டுடியோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆப்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு த்ரெட் ஐடி கூட இருக்கும். ஸோ இந்த ஐடியை கூட நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட கோடில் கூட நீங்கள் ரன் பண்ணி அதோட கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இங்கே ரன் பண்ண எல்லாமே நம்ம கூட இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கான்வர்சேஷன் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க, ஒரு 4 கான்வர்சேஷன் இருக்குது. அண்ட் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ப்ளஸ் மெசேஜ்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே ஹியூமன்ட்டு வரும். திருப்பி நான் ப்ளஸ் மெசேஜ்னு கொடுத்தா எனக்கு இங்கே ஏஐன்ட்டு வரும். திருப்பி நான் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஹியூமன் ஏஐ அந்த மாதிரி ஆல்ரெடி எங்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்குது, அதை மட்டும் நான் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நான் இந்த இடத்துல கொடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி மாடல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணிங்க, அதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்களால் இமேஜுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்போல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைலை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. பட் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த லாங்க்ராஃப் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எண்ட் டு எண்ட் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரேஸ்ன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அவங்களோட ஸ்க்ரீன் தான் லோட் ஆகும். அதாவது அவங்களோட க்ளவுடுக்கான ஒரு ஆக்சஸ் கேட்குற மாதிரி தான் அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதனால் லைக் இந்த லாங்க்ராஃப் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மெமரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மெமரின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு அந்த பழைய கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியில் தேவை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஜேசன் வேல்யூ இல்லை இந்த யாமல் ஃபைல் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஓவர்வியூ அபவுட் லாங்க்ராஃப் ஸ்டுடியோன்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூபிட்டர் நோட் புக் இல்லை இந்த கூகுள் கொலாபில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராஃபாக பார்த்துருப்போம். பட் அது இனிமேல் இங்கே இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணாலுமே லைக் அது ஒன்ஸ் இங்கே ரன் ஆன உடனே உங்களுக்கு அது தெரியும், ஓகே இது எப்படி வருது அப்படின்ட்டு. அண்ட் இது மோரோவர் இது எங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஏஜென்ட்ஸில் டிப்ளாய் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த லாங்க்ராஃப் ஸ்டுடியோ இனிமேல் ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இல்லை நீங்கள் ஏதாவது செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.